உங்க மைண்ட் எங்க இருக்கோ அங்கேதான் எனர்ஜியே உங்களோட எனர்ஜி அங்க போகுதுன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் நீங்க பழைய விஷயம் பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறீங்கன்னா அந்த பழைய விஷயம் தேவையில்லாத விஷயத்து மேலதான் எனர்ஜி போயிட்டு உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த பேட்டர்ன் உருவாக்குதே தவிர நீங்க பிரசன்ட் மொமெண்ட்ல இல்ல. அந்த பேட்டர்னுக்கு சம்பந்தப்பட்ட அந்த எமோஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்க தவிர அந்த இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால நம்ம உடம்புல தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. மைண்ட் டு மேட்டர் புக்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு தாட் வில் கிரியேட் எ டிஷ்யூன்னு சொல்றாங்க. உங்க மைண்ட்ல ஒரு நெகட்டிவ் தாட் வந்ததுன்னா உங்க பாடியில ஒரு நெகட்டிவ் கெமிக்கல் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்க மைண்ட்ல ஒரு பாசிட்டிவ் தாட் வந்துச்சுன்னா உங்க உங்க பாடியில ஒரு பாசிட்டிவ் கெமிக்கல் ரிலீஸ் ஆயிடுன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் நெகட்டிவ் தாட் உங்க மைண்ட்ல வருதோ அப்பப்போ உங்க உடம்புல அவ்வளவு விஷயம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. அதுதான் டாக்ஸின்ஸ் சொல்லுவாங்க. எப்போ பாடியில டாக்ஸினோட கவுண்ட் அதிகமாயிடுச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஸ்டெம் செல் கவுண்ட் கம்மியாயிடும். ஸ்டெம் செல் கவுண்ட் ஆகும்போது இம்யூன் பவர் கம்மியாயிடும். இம்யூன் பவர் கம்மி ஆகும்போது உங்களோட வைப்ரேஷன்ஸ் எனர்ஜி பாடியோட வைப்ரேஷன்ஸ் கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா டிசீஸ்ன்றது நீங்க இன்வைட் பண்ற மாதிரி ஆயிடும்.